என்னங்க இந்த வாட்டி லவ்வர்ஸ் டேக்குன்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணுமா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்? வீடு ஃபுல்லா டைரி மில்க் சாக்லேட் ஒட்டி, அதுவும் சில்க் சாக்லேட், கையில பெரிய சாக்லேட்டை வச்சு நீங்க எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த வருஷம் நான் பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் நான் பண்றேன். இந்த வருஷம் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு. எப்படி? வீடு ஃபுல்லா குவார்டர் பாட்டில் அடுக்கி வச்சு, விதவிதமா சைடு சிக்கில் செஞ்சு வச்சு, உன் கையால ஒரு கட்டிங்கை ஊத்தி வச்சு, அதுல கொஞ்சம் விஷத்தை ஊத்தி தரேன், குடிச்சு செத்து. அப்ப உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? உனக்கு பிடிச்சதை நீ அடிக்க வைக்க சொல்ற, எனக்கு பிடிச்சதை நான் அடிக்க வைக்க சொல்றேன். இது என்ன தப்பு? ஏங்க 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? சரி, மீதி 200 ரூபா இருக்கு, அதுல ஒரு குவார்டர் வாங்கிக்கோங்க. ஏங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வேணாம்ல. அட பண்ணிக்கங்களா, பொண்டாட்டி நானே சொல்றேன். அட வேணாங்கிறேன். யோ, ஒரு விளக்கு பக்கத்துல இன்னொரு விளக்கு எரிஞ்சா வெளிச்சம் அப்படியே பிரகாசமா இருக்கும். யா என்ன யாரடி ஊத்துறது? மாமா, நம்ம வீட்டில் தான் இவ்வளோ சேர் இருக்கே, அப்புறம் எதுக்கு புது சேர் வாங்கிட்டு வந்தீங்க? பாப்பாவோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். டேக் யுவர் சீட்டுனாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விற்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு சாப்பாடு எங்க விற்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விற்கும். ஐயோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கலாம்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? நீங்க தான் என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு கண்டிஷனு. என்னது? நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் உங்க அம்மா வீட்ல இருந்து நீ வரக்கூடாது. நான் ஓயாம சண்டை பிடிக்கிறது வந்து என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்லங்க, எனக்கே என் மேல கோவமா இருக்கு. அப்படியா? அப்ப இனிமே சண்டை பிடிக்க மாட்டியா? சொன்னா அடிப்பு இடிப்பு ஏதாச்சும் பண்ணா சோத்துல வெஸ்ட் வச்சிடுவேன். என்னடி சமைச்சிட்டு இருக்க? ரசம் சமைச்சிட்டு இருக்கேன். சரி சரி, சமைச்சு நீயே சாப்பிட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துடாத. நான் வெளியே போய் சாப்பிட்டு மட்டன் மீன் வாங்கிட்டு வரேன், அதையும் சேர்த்து சாப்பிடு. உசுரோட இருந்தீங்கன்னா ஏங்க, நான் இல்லாதப்ப வேலைக்காரி சுந்தரி ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல. ஏன் அப்படி கேக்குற? நேத்து நான் ஊருக்கு போற வரைக்கும் அம்மான்னு தான் கூப்பிடுவா, இன்னைக்கு என்ன புதுசா அக்கான்னு கூப்பிடுறா? ஏண்டா நாயே, என் ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டே போறா, என்னடா பண்ணவள? எல்லாரும் சொன்னதான் நானும் சொன்னேன். என்ன சொல்லி தொலைஞ்ச? இல்ல, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீ டீ குடிச்சிட்டு நீ என்ன சொல்லுவ? டீ குடிங்கன்னு சொல்லுவேன். அதை சாப்பிட்டு இருந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அதான் நான் வரும்போது நான் படுத்துட்டு இருந்தேன், அதான் வந்து படுங்கன்னு சொன்னேன்.